Daily. Taste the Daily. ISL கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியை வீழ்த்தி ஜாம்ஷெட்பூர் FC அணி வெற்றி பெற்றது. ஜார்க்கண்டில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் மற்றும் ஜாம்ஷெட்பூர் FC அணிகள் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. ஆனால் இரண்டாவது பாதி ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி ஒரு கோல் அடித்து முன்னிலை வகித்த நிலையில் இறுதி நிமிடம் வரை கேரளா அணியால் கோல் அடிக்க முடியவில்லை. இதனால் ஜாம்ஷெட்பூர் FC அணி 1-0 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீகில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி அசத்தியுள்ளது. புனேவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 3 முறை சாம்பியனான பாட்னா பைரேட்ஸ் அணியை ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி எதிர்கொண்டது. துவக்கம் முதலே இரு அணிகளும் மாறி மாறி புள்ளிகள் எடுக்க ஆட்டத்தின் முதல் பாதியில் 15-12 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் முன்னிலை வகித்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாதியில் ஆதிக்கம் செலுத்திய ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஆட்ட நேர முடிவில் 32-23 என்ற புள்ளி கணக்கில் வென்று முதல் முறையாக சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்றது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி தலா 3 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் ஒரு நாள் தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இதனிடையே முதல் வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் இலங்கை அணியும் தொடரை கைப்பற்றும் நோக்கில் நியூசிலாந்து அணியும் களமிறங்குவதால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என ஆஸ்திரேலிய வீரர் மார்னஸ் லபுஷேன் தெரிவித்துள்ளார். கடைசி நாளில் ஆடுகளம் எப்படி இருக்கும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் முதல் இன்னிங்ஸில் இருந்து ஆடுகளத்தில் பந்து வீச்சு நன்றாக இருந்தது எனவும் முதல் 50 ஓவர்கள் வரை பேட் செய்வது சவாலாக இருந்தது எனவும் கூறினார். மேலும் ஷார்ட் லென்த்தில் வீசப்படும் பந்துகள் ஸ்டம்புகளுக்கு வருவதால் பேட்டிங் செய்வதற்கு எளிதாக ஆடுகளம் இருக்கப் போவதில்லை என்றும் இந்திய அணி கடைசி நாளில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதாக இருக்காது எனவும் கூறினார். பாக்ஸிங் டே டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் ரன்கள் அடிக்கவில்லை என்றால் ரோஹித் சர்மாவை ஓய்வு பெறச் சொல்லுவேன் என்று ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மார்க் வாக் தெரிவித்துள்ளார். பார்டர் கவாஸ்கர் டிராபியில் இதுவரை வெறும் 22 ரன்கள் மட்டுமே அடித்துள்ள இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார். இதுகுறித்து பேசிய மார்க் வாக் ரோஹித் விடை பெற்று செல்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் எனவும் அவர் தனது கடைசி 14 இன்னிங்ஸில் ஒழுங்காக விளையாடவில்லை எனவும் கூறினார். மேலும் அனைத்து சிறந்த வீரர்களும் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வருகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.